கரூரில் நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கு போலி டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலர் டிக்கெட் வாங்கியும் அமர இடமில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அரங்கத்தை விட்டு வெளியேறினர். இந்த சூழலில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அஜித் ராஜா இந்த புகாரை அறிவித்துள்ளார். போலி டிக்கெட்டுகள் காரணமாகவே நிகழ்ச்சியில் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சில பிரைவேட்டா இருக்கவங்க நம்ம நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நிறைய டிக்கெட்ஸை விற்றுருக்காங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே நம்ம கண்காணிப்பாளர் ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம். எங்கள் சைடில் புக் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பக்கம் புக் ஆயிருந்துச்சு. பட் அங்கே வந்தது ஒரு 25,000 25,000 ப்ளஸ் தான், 5,000 பேர் 6,000 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க.